வெல்கம் டு TAF IAS அகாடமி. இந்த பதிவு எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா UPSC 2024 எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக உங்களுக்கு 1056 வேகன்சிஸ் வந்து அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 1255 வேகன்சி கொடுத்துருந்தாங்க. இந்த முறை வந்து உங்களுக்கு 1000 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ UPSC எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் அதிக வேகன்சி தான். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமினேஷன் டேட்டு ப்ளிம்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான டேட்டும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 26 May 2024. ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம், அதோடைய எலிஜிபிலிட்டி, ஏஜ் லிமிட் எல்லா டீட்டெயில்ஸும் இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, டேட் 14/2/2024. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் மூலமாக நீங்கள் வந்து UPSC எக்ஸாம் 2024க்கான அப்ளிகேஷனை நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட் டு அப்ளை அதையும் கொடுத்துருக்காங்க 5/3/2024. ரைட். ஸோ அதில் முக்கியமான டீட்டெயில்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து UPSC அந்த எக்ஸாமுக்கு ரிஜிஸ்டர் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா upsconline.nic.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு உங்களுக்கான அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வேக்கன்சி, ஸோ லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா 1000+ வேக்கன்சி கொடுத்துருந்தாங்க. அதே போல் இந்த வருடமும் வந்து பார்த்திங்கன்னா 1056 வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது UPSC எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகம்தான். ஸோ நிறைய மாணவர்கள் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்க கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வருஷம், இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சி 800 to அதேமாரி 700 தான் இருந்தது. ஸோ 200+ அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். நம்மளுக்கு தெரியும் UPSC எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். பழைய மாணவர்கள் ஆல்ரெடி UPSC எக்ஸாமுக்கு எழுதிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் மறுபடியும் பண்ண தேவையில்லை. மற்ற மாணவர்கள் நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். அதேமாரி லாஸ்ட் டேட் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல 5th March 2024 அதுதான் லாஸ்ட் டேட் டு அப்ளை. அதுக்கப்புறம் கூட உங்களுக்கு ஒரு 7 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் எதனாவது கரெக்ஷன் இருந்ததுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க 7 days ஆஃப்டர் அப்ளை OTR. நெக்ஸ்ட் ஒன், ஸோ அதேமாதிரி தான் லாஸ்ட் டேட் 5th March 2024 till 6 PM. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 6 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கணும். ரைட். நெக்ஸ்ட், உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எதனாவது டவுட்ஸ், குவாரிஸ் இருந்ததுன்னா கீழே இந்த 6th சீரியல் நம்பரில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரை நீங்கள் காலையில் 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய டவுட்டை வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே UPSC அட்மினிஸ்ட்ரேஷனுடைய நம்பர் தான். நெக்ஸ்ட்டு, ஸோ இந்த UPSC அப்ளிகேஷனில் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபோட்டோவை கன்சிடர் பண்ணணும். ஸோ ஃபோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா 10 நாளைக்குன்னா அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கூட நீங்கள் எடுத்துருக்கலாம். ஸோ 10 நாளைக்கு மேலே நீங்கள் எடுத்துருக்கக்கூடாது. நீங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோவில் 4ல் 3 பாகம் உங்களுடைய முகம் நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே வந்து உங்களுடைய பெயர், நீங்கள் என்னைக்கு வந்து அந்த ஃபோட்டோவை எடுத்தீங்கன்றதையும் நீங்கள் அதில் குறிப்பிட்டிருக்கணும் அப்படின்றத இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நார்மலாக SSC எக்ஸாமில் வந்து இது ஆல்ரெடி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ UPSCலையும் இதை வந்து இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஸோ என்னென்ன சர்வீஸ்க்கு வந்து வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பாருங்கள் IAS, இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். அதுக்கு முன்னாடி எக்ஸாம் என்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26 May 2024 தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. காலையில் வந்து GS பேப்பர் 1ம் மாலையில் வந்து பார்த்திங்கன்னா GS பேப்பர் 2ம் இருக்கும். ஸோ உங்களுக்கு எக்ஸாம் டேட் வந்து பார்த்திங்கன்னா 26 May 2024. ரைட். ஸோ என்னென்ன போஸ்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், ஸோ IASன்னு சொல்லுவாங்க, இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ், இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கவுண்ட் சர்வீஸ், இந்தியன் சிவில் அக்கவுண்ட் சர்வீஸ், இந்தியன் கார்ப்பரேட் லா சர்வீஸ், இந்தியன் டிஃபென்ஸ் அக்கவுண்ட் சர்வீஸ், இந்தியன் டிஃபென்ஸ் எஸ்டேட் சர்வீஸ், இந்தியன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ், இந்தியன் போஸ்டல் சர்வீஸ், இந்தியன் P&D அக்கவுண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீஸ், இந்தியன் ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ் சர்வீஸ், இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ், இது வந்து கஸ்டம்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸுக்கு, அதேமாதிரி இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ் இன்கம் டேக்ஸுக்கும் தனி, இந்தியன் ட்ரேட் சர்வீஸ், இந்தியன் ரயில்வே மேனேஜ்மெண்ட் சர்வீஸ், ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் சிவில் சர்வீஸ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யூனியன் டெரிட்டரிஸுக்கான போஸ்டிங்ஸு. ஸோ இதெல்லாம் கீழே கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி சேலஞ்சு, அதாவது பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் 40 வேகன்சி எதில்
1056 வேகன்சியில் 40 வேகன்சி அவங்களுக்காக ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் கவனத்தில் கொண்டுக்கணும். ஸோ இதில் முக்கியமாக வந்து பார்க்கும்போது அவங்களுடைய பார்ட்டிசிபேஷனும் முக்கியமாக இருக்கணுன்றது தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், கவர்மெண்ட் ஸ்ட்ரைவ்ஸ், அதாவது உமன்ஸ் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப இன்வால்மெண்ட் காட்டணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க ஃபீஸ் கட்ட தேவையில்லை. ரைட். ஸோ ப்ரிலிம்ஸ், ஸோ உங்களுக்கு எக்ஸாம் தெரியும், யூபிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸு வைப்பாங்க. பேப்பர் 1, பேப்பர் 2, ஜிஎஸ் பேப்பர் 1, ஜிஎஸ் பேப்பர் 2. ஸோ ஜிஎஸ் பேப்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா அதுதான் கட் ஆஃப் வந்து எடுத்து நம்ம செகண்ட், அது ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு தான். ஸோ அதில் ஜிஎஸ் பேப்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின் எக்ஸாமுக்காக கட் ஆஃப் வச்சு எடுப்பாங்க. அதேமாரி ஜிஎஸ் பேப்பர் 2 வந்து எலிஜிபிலிட்டிக்கான வைக்கிற டெஸ்ட்டு. ஸோ இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுடைய சென்டர்ஸ் தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, வேலூர், திருச்சிராப்பள்ளி. ஸோ இந்த 5 இடத்துல வந்து நீங்கள் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம். அதில் ஒரு முக்கியமான ஃபேக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாதிரி மெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சென்னையில் தான் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருந்துருங்க செல்ஃபாக. முக்கியம் பாருங்கள், இப்போ நீங்கள் மதுரையில் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா, மதுரை சென்டர் ப்ரிலிம்ஸுக்கு மதுரை சென்டர் போடுறீங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபஸ்ட்டு அப்ளை ஃபஸ்ட்டு அலாட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முதல்ல நீங்கள் வந்து சீக்கிரமாக அப்ளை பண்ணி மதுரையில் இருக்கிற ஸ்லாட்டை வந்து நீங்கள் எடுத்துடணும். ரைட். அப்படி அது ஃபுல்லாகிடுச்சுன்னா எல்லோரும் அதுக்கு அப்ளை பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வேற ஒரு லொக்கேஷன் தான் போடுவாங்க அப்படின்றதையும் இங்கே கிளியராகவே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். பழைய மாணவர்களுக்கு தெரியும், புதிய மாணவர்கள் இதை கொஞ்சம் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு, ஸோ எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. நேஷ்னாலிட்டி வந்து அவங்க கண்டிப்பாக இந்தியனாக இருக்கணும், சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். ஸோ அடுத்த என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட். ஸோ வயது வரம்புன்னு பார்க்கும்போது உங்களுக்கு மினிமம் 21 இயர்ஸ் இருக்கணும், மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 32 இயர்ஸ் இருக்கணும். ஸோ இந்த டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது இன்க்ளூசிவ் 1st of August 2024. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 1st of August 2003. ஸோ இந்த ஏஜ்க்குள்ளே வந்து இந்த டேட்டுக்குள்ளே வந்து நீங்கள் பிறந்திருக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி கேண்டிடேட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வயது வரம்பு வந்து 5 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷனோடு கொடுத்துருப்பாங்க. அதே ஓபிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட் வந்து எடுத்துருக்கணும் அப்படின்றதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யுஜிசி, அதாவது யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதாவது ஒரு காலேஜில் நீங்கள் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணாலே இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்பியர் ஆகலாம். நீங்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்பியர் ஆகலாம்ன்றது தான் இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ரைட். ஸோ எத்தனை முறை இந்த எக்ஸாமை எழுதலாம், வயது வரம்பு கொடுத்துருந்தா கூட நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்திருந்தீங்கன்னா எத்தனை அந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ளே, அதாவது அந்த ரிலாக்ஸேஷன் ஏஜ் லிமிட்டுக்குள்ளே நீங்கள் எத்தனை முறை வேணால் எக்ஸாம் எழுதிக்கலாம். பட் ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வயது வரம்புக்குள் 9 முறை மட்டுமே நீங்கள் எக்ஸாம் எழுதிக்க முடியும். அதேமாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி, அதையும் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரைட். நெக்ஸ்ட் ஃபீஸ். நான் ஃபீஸ் ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ யாருக்கெல்லாம் எக்ஸம்ஷன், யாருக்கு ஃபீஸ் கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேண்டிடேட்ஸுக்கு, எஸ்சி எஸ்டி, அதேமாரி பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. மற்றபடி மற்ற மாணவர்கள் வந்து 100 ரூபாய் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான எப்படி நீங்கள் பேமெண்ட் பண்ணணும், விசா, மாஸ்டர் கார்டு, ரூபே, கிரெடிட், டெபிட் கார்டு, யூபிஐ, இதில் எது மூலமாக வேணால் நீங்கள் பேங்கிங்க்கு பே பண்ணிக்கலாம். ஸோ பேங்கிங் மூலமாக பே பண்ணிக்கலாம். எக்ஸாமினேஷனுடைய பேட்டர்ன். ஸோ என்ன, ஃபஸ்ட்டு 2 எக்ஸாம் இருக்கும். ஒன்று ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 பேப்பர் இருக்கும், GS1, GS2. காலையில் GS1, மாலையில் வந்து GS2 இருக்கும். காலையில் பேப்பருக்கும் 200 மார்க்கு, மாலையில் நடக்க போகிற எக்ஸாமுக்கும் 200 மார்க்கு. இந்த காலையில் நடக்கிற GS1 பேப்பருக்கு தான் கட் ஆஃப் வச்சு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் மூலமாக உங்களை செகண்ட் லெவலில் கூப்பிட்டு போவாங்க. அதே GS2 மாலையில் நடக்கிற எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா, நீங்கள் அதில் 33% கம்பல்சரி எடுத்தாயிட்டா, அதே மாதிரி நீங்கள் ஜிஎஸ்ல கட் ஆஃப் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு போகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் அப்ஜெக்டிவ் டைப். ரைட். ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப். இதே மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் போகும்போது உங்களுக்கு 9 பேப்பர் இருக்கும், 9 பேப்பர் எக்ஸாமினேஷன் இருக்கும். அது கூடயே உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூவும் இருக்கும். ஸோ இந்த 2த்தில் எடுக்கிற மார்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை போஸ்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போகும்.
ஸோ எக்ஸாம் டேட் வந்து சொன்னது தான் 26 May 24. ஸோ அன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்க போகுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேப்பர் 2. ஸோ இது நான் ஆல்ரெடி மேலே சொன்னது தான். உங்களுக்கு செகண்ட் பேப்பரில் நீங்கள் 33% வந்து எலிஜிபிலிட்டியை வந்து நீங்கள் கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணணும். லாஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு ஜிஎஸ் பேப்பரை விட இந்த எலிஜிபிலிட்டி பேப்பர் தான், அதாவது சிசேட்ன்ற பேப்பர் தான் ரொம்ப டஃப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதில் ஃபஸ்ட்டு பேப்பரில் கிளியர் பண்ணியும் செகண்ட் பேப்பரில் கிளியர் பண்ண முடியாமல் இந்த எலிஜிபிலிட்டி 33% கூட எடுக்க முடியாமல் நிறைய மாணவர்கள் வந்து கஷ்டப்பட்டாங்க. ஸோ இந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் இதோட முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லாங்குவேஜில் தான் அவைலபிளாக இருக்குது. ஒன்று ஹிந்தி, இன்னொன்று வந்து இங்கிலீஷு. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 200 மார்க்குன்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாம் டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் தான். 2 எக்ஸாமுக்கும் காலையில் நடக்கிற எக்ஸாமும் 2 மணி நேரம், மாலையில் நடக்கிற எக்ஸாமும் 2 மணி நேரம். மார்க்கும் வந்து பார்த்திங்கன்னா காலையில் நடக்கிறதுக்கு 200, மாலையில் நடக்கிறதுக்கும் 200 தான். ரைட், 2 லாங்குவேஜில் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாமினேஷனோட பேப்பரு. ஸோ ஃபஸ்ட்டு 2 பேப்பர் வந்து உங்களுக்கு லாங்குவேஜ் பேப்பர். ஸோ இந்த 7 பேப்பர், இந்த 2 பேப்பரை தவிர்த்து கீழே இருக்கிற 7 பேப்பருடைய மார்க்கை தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூக்கு கன்சிடர் பண்ணுவாங்க, போஸ்டிங்க்கும் கன்சிடர் பண்ணுவாங்க. ரைட், ஸோ இந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ன்றது அந்த லாங்குவேஜில் வந்துடும். பேப்பர் 2 250 மார்க்ஸு. அதில் ஒரு பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் இருக்கும். நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் மூலமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 பேப்பர் வரும். ஸோ ஒரு பேப்பரும் வந்து 250 மார்க் இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1750 மார்க்ஸ் இருக்கும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு பர்சனாலிட்டி டெஸ்ட்டு, ஸோ இன்டர்வியூ மூலமாக வந்து உங்களுக்கு 275 மார்க்ஸ் வந்து போட்டுட்டு இந்த டோட்டல் மார்க் மூலமாக தான் உங்களுக்கான போஸ்டிங்கை வந்து அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாமே கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். அதுக்கான ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. ரைட், ஸோ இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் பழைய மாணவர்களுக்கு இந்த சிலபஸ் ஓரளவுக்கு அவங்களுக்கு தெரியும். புதிய மாணவர்கள் வந்து இந்த சிலபஸ் வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கரண்ட் ஈவெண்ட்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ், நேஷனல் அஃபேர்ஸும் இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸும், இம்பார்ட்டண்ட்டான நேஷனல் அஃபேர்ஸ், இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் கேட்கலாம். ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்என், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஜியாகிரஃபி, வேர்ல்டு ஜியாகிரஃபி. பாலிட்டியை பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டிடியூஷன், பொலிட்டிக்கல் சிஸ்டம், பஞ்சாயத்தி ராஜ், பப்ளிக் பாலிசி, ரைட்ஸ் இஷ்யூஸ் எக்ஸெட்ரா. அதே மாதிரி எக்கனாமிக் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட், மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், பாவர்ட்டி, இன்க்ளூஷன், டெமோக்ராஃபிக்ஸ், சோஷியோ செக்டார் இனிஷியேட்டிவ்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இது எல்லாமே எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கும். நெக்ஸ்ட் ஜென்ரல் இஷ்யூஸ் ஆன் என்விரான்மெண்டல் எக்காலஜி, அதாவது வந்து EVS ரிலேட்டடான டாப்பிக்கு. பயோடைவர்சிட்டி, கிளைமேட் சேஞ்ச் தட் டு நாட் ரிக்வயர் சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ எங்கே இருந்து வேணால் உங்களுக்கு EVSல கொஸ்டின் வரலாம். அதே மாதிரி ஜென்ரல் சயின்ஸு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் சயின்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேப்பர் 2 அதாவது சிசேட். ஸோ இதோட போர்ஷன் நீங்கள் ரொம்ப கவனமாக பார்க்கணும். ஏன்னா ஸ்டாண்டர்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் தான் கொடுத்துருக்காங்க. லெவல் வந்து 10th ஸ்டாண்டர்ட் லெவல் தான். பட் கொஸ்டின் ஹார்டாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் அந்த 2 மணி நேரத்தில் அந்த கொஸ்டினை அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்னென்னலாம் கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்ப்ரஹென்ஷன் டைப்பு, அனலிட்டிக்கல் ரீசனிங், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெர்பல், நான் வெர்பல் ரீசனிங் கேட்பாங்க. ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில் ரிலேட்டடாக இருக்கும். லாஜிக்கல் ரீசனிங், அனலிட்டிக்கல் எபிலிட்டி, டிசிஷன் மேக்கிங், ப்ராப்ளம் சால்விங், மென்டல் எபிலிட்டி, டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், சார்ட்ஸு, கிராஃப்ஸு, டேபிள்ஸு, டேட்டா சஃபிஷியன்சி. ஸோ இது எல்லாமே 10th லெவலில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். இந்த 2வது பேப்பர் நான் சொல்ல மாதிரி இது எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா தான். நீங்கள் கட்டாயமாக 33% கொடுத்தா தான், 33% நீங்கள் மார்க் வாங்கினா தான் நீங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு எக்ஸாமு நீங்கள் போக முடியும். ஜிஎஸ் பேப்பர் 1ல் நீங்கள் கட் ஆஃப் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஜிஎஸ் பேப்பர் 2ல் நீங்கள் 33% மார்க் எடுத்தால் தான் நீங்கள் அடுத்த மெயின் எக்ஸாமினேஷன் போய் நீங்கள் அப்பியர் ஆக முடியும். இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸ் ரிலேட்டடான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி எக்ஸாமுக்கு இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்றது நம்மளுடைய சேனலில் வந்து உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருவோம். ஸோ அதையும் நீங்கள் பார்த்து எப்படி அப்ளை பண்ணுறதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதிய மாணவர்கள் யார் யார் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு நீங்கள் இந்த டைம் வந்து அப்பியர் ஆகணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸோ இந்த சிலபஸை ஒரு தாட்டி கோ த்ரூ பண்ணிவிட்டு அதுக்கான ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ மற்றவங்களுடைய கைடன்ஸையும் நீங்கள் கொஞ்சம் கேட்டுட்டு இந்த எக்ஸாமை நல்ல முறையில் எழுதுங்க. பழைய மாணவர்கள் ஸோ அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களும் இந்த எக்ஸாமில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு TAF IAS அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு ஸோ இந்த வீடியோவை நான் க்ளோஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.